next problem is we are going to work out now sum number 4, second subdivision. It's a very important 10 mark. What is the question? You see your textbook again, page number 138. Solve அப்படினாவே you have to calculate the unknown value, right? X power 4 minus x cube plus x square minus x plus 1 is equal to 0. இப்போ இந்த பாலினாமியலுக்கு வந்து highest degree என்னன்னு பாருங்க, 4. That means this has 4 roots. இந்த பாலினாமியலுக்கு நமக்கு 4 values வரும், right? 4 answers வரும். சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? rewriting the equation like this. Just interchange the equation. என்ன பவர்ல இருக்கு பாருங்க, 4 3 2 1 அப்படி போகுது இல்லையா? பவர்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. You write the powers in the ascending order. Ascending order என்ன அர்த்தம்? சின்னதுல இருந்து பெரிய நம்பர். So you write like this: 1 minus x, then plus x square minus x cube plus x power 4. So see here, what is the first term? First term வந்து 1. So first term நம்ம எப்படி சொல்லுவோம்? A. A is equal to 1. இப்போ second term என்னப்பா? Minus x. Third term என்ன? Plus x square. So what you do is you find out what is t2 by t1. Second term by first term என்னன்னு பாருங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சீரிஸ் வந்து அரித்மெட்டிக்ல இருக்கா இல்ல ஜியோமெட்ரிக்ல இருக்கான்னு பார்க்க போறோம், ரைட்? அரித்மெட்டிக்ல டெஃபினட்டா கிடையாது, ஜியோமெட்ரிக்ல தான் இருக்க போகுது. So what is second term by first term? Minus x by 1. It is minus x. இதே மாதிரி பாருங்க, அடுத்து t3 by t2. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கான்னு பார்க்கணும், ஜியோமெட்ரிக் சீரிஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, second term by first term is same as third term by second term. இந்த டிவிஷன் வந்து சேமா இருந்தா நம்ம வந்து இந்த சீரிஸ் வந்து ஜியோமெட்ரிக்ல இருக்குன்னு சொல்லுவோம், ரைட்? இட் இஸ் a geometric series. What is the third term? 1 2 3 x square by minus x. It is equal to what? Minus x. இந்த ரேஷியோ சேமா வருது பாத்தீங்களா? அதனால இதுக்கு பேர் வந்து காமன் ரேஷியோ நம்ம சொல்லுவோம், ரைட்? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம், சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ சம் அப் டு 5 terms. 1 2 3 4 5. 5 terms இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலாப்பா? A into sum up to n terms of a GP. Sum up to n terms of a GP is A into r power n minus 1 by r minus 1. This is the formula. So use the formula A into r power n minus 1 by r minus 1. So இதை நீங்க பார்த்துட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் A வந்து என்ன? 1. செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் சேம் as தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம். ரெண்டு ரேஷியோவுமே சேமா இருக்கு, அதனால இதுக்கு பேர் வந்து காமன் ரேஷியோன்னு சொல்ல போறோம். ஓகே, காமன் ரேஷியோ வந்து என்னன்னு கேட்டா மைனஸ் எக்ஸ், ரைட்? ஏ வந்து 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, காமன் ரேஷியோ வந்து மைனஸ் எக்ஸ். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்? இட் இஸ் 5 பிகாஸ் we have 5 terms. கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 2 3 4 5. எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ? ஃபாஸ்டா சொல்லுங்க. 1. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 5 minus 1 by minus x minus 1. Now இது எப்படி எழுத போறோம்? minus x power 5 minus 1 by minus x minus 1 is equal to, numeratorல minus காமனா வெளியிடுங்க. You will get x power 5 plus 1 by minus of x plus 1. minus minus cancel பண்ணுங்க. x power 5 plus 1 by x plus 1 provided x is not equal to minus 1. அதாவது எக்ஸுக்கு மைனஸ் 1 போட்டா என்ன ஆகும்? you will get denominator will become 0. அதாவது minus 1 plus 1 வந்து 0 ஆயிடும், நியூமரேட்டர்ல 0 தான் வரும். 0 by 0ன்றது ஒரு மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட், மீனிங்லெஸ் எக்ஸ்பிரஷன். அதனால தான் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது x should not be equal to minus 1. okay, now that is we are going to solve this polynomial x power 5 plus 1 is equal to 0 except x is equal to minus 1. அதாவது இதுக்கு வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம் இதுதான். 4 ரூட்ஸ் தான் நமக்கு வரப்போகுது, இங்க 5 ரூட்ஸ் வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணிட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஒரு ஆன்சர் வந்து x is equal to minus 1 வரும். புரியுதா? சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ஒன் ஆஃப் த ஆன்சர் வந்து minus 1 வரும். அதை நம்ம கட் பண்ண போறோம், ரிமூவ் பண்ணுவோம், அதை ஒமிட் பண்ணிடுவோம். so that you will get 4. right? Actually we have to calculate 4 roots only for this polynomial because highest degree என்னன்னு பாருங்க மேல 4. புரியுதா? ரைட், சால்வ் பண்ணலாமா? இப்போ x power 5 plus 1 is equal to 0, which implies x power 5 is equal to minus 1. From this what is x? Minus 1 power 1 by 5.
minus 1 can be rewritten as minus 1 plus I0 the whole power 1 by 5. புரியுதா? minus 1 வந்து in terms of cost எழுத போறோம். பக்கத்துல இருக்க அந்த 0 வந்து in terms of signல சொல்ல போறோம். because அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம போலார் ஃபார்ம்ல கொடுக்கணும். minus 1 can be written as cos pi plus I sin pi the whole power 1 by 5. Next step is you add 2k pi to the argument. What is the argument here? Pi plus I sin 2k pi plus pi. Add பண்ணிட்டீங்களா? கையோட the demarcation apply பண்ணிடு. Bring the power inside. After adding 2k pi to the argument, what is the argument here? Pi. அதோட 2k pi add பண்ண உடனே நீங்க அந்த பவரை உள்ள கொண்டு வாங்க. What is the power? 1 by 5. So what is the value of k now? K is equal to 0, 1, 2, 3, 4. Now the values are, or the roots are, when k is equal to 0, the first root becomes, short form எழுதிடலாமா? cis. 0 போட்டா என்ன வரும்பா? இந்த term போயிடும். You will get cos pi by 5 plus I sin pi by 5. ஷார்ட்டா வந்து cis pi by 5 எழுதிடலாம். அதே மாதிரி when k is equal to 1, you will get cis 1 apply பண்ணா என்ன வரும்? 2 pi plus pi 3 pi by 5. When k is equal to 2, you will get what? 2 2s are 4 pi plus pi is 5 pi by 5. 5 pi will get cancel. You will get cis pi. Cis pi na என்ன தெரியுமா? It is cos pi plus I sin pi. Cos pi plus I sin pi. What is the value of cos pi? Minus 1 plus I 0. It is equal to what? Minus 1. இந்த வேல்யூ நம்ம நெக்லெக்ட் பண்ண போறோம். Neglected. When k is equal to 3, you will get cis. 3 apply பண்ணுங்க. 2 into 3 is 6 pi plus pi. 7 pi by 5. Then when k is equal to 4, you will get 4 apply பண்ணுங்க. 2 4s are 8. 8 pi plus pi is 9 pi by 5. Actually உங்களுக்கு 5 answers வந்திருக்கு பாத்தீங்களா? 1 2 3 4 5 of which we are going to remove minus 1 because minus 1 is not the root of the polynomial. செக் பண்ணி பாருங்க. minus 1 போட்டா கண்டிப்பா டெஃபினட்டா உனக்கு 0 வராது. minus 1 வந்து ஏன் ரிமூவ் பண்றோம் அப்படின்னா minus 1 is not the root of the polynomial. What do you mean by root of the polynomial? 10th standardல படிச்சிருப்பீங்கல்ல. x இடத்துல minus 1 அப்ளை பண்ணா உனக்கு ரைட் ஆன்சர் கரெக்ட்டா 0 வரணும். செக் பண்ணி பாருங்க. What is minus 1 the whole power 4? 1 minus of. ஸ்ட்ரைட்டா எழுதுறேன். minus 1 கியூப் பண்ணா என்ன வரும்? minus 1 plus minus 1 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 1 minus of minus 1 plus 1. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 plus 1 plus 1 plus 1 plus 1. It is equal to what? 5. That is not equal to 0. பாத்தீங்களா? அதான் சொன்னேன். minus 1 is not a root of the polynomial. So therefore, the four roots are, the required roots are cis pi by 5, cis 3 pi by 5, cis 7 pi by 5, and finally cis 9 pi by 5. திருப்பி ரீரைட் பண்ண போறேன். Therefore, the required roots are, all of you take down. The four required roots are, what are the four values? Cis pi by 5, cis 3 pi by 5, cis 7 pi by 5. What is the last value? Cis 9 pi by 5. These are the four values, right? I hope you understand this problem. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 6 மார்க்ல கேட்பாங்க. அது உங்களுக்கு ஹோம்வொர்க், ரைட்? டேக் இட் as homework. Now take down the second problem. What is the second problem? It is given that x is equal to a plus b and y is a omega plus b omega square.
What is Z? A omega square plus B omega. Omega என்ன தெரியுமா? What is omega here? See your textbook and tell me. எல்லாரும் textbook பாருங்க, omega என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Where omega is the complex cube root of unity. That means cube root of unity னா என்ன ஞாபகம் வருது? இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். cube root of unity னா point number 1 is 1 plus omega square is equal to 0. இங்க இருந்து omega plus omega square is equal to -1. இதை இப்படி கொண்டு போனா point number 2 is omega cube வந்து என்னப்பா 1. எல்லாம் formulas, properties. Subdivision 1 to prove that என்ன prove பண்ணணும் பாருங்க. xyz is equal to a cube plus b cube நீ prove பண்ணணும். Take down the left hand side. xyz is equal to, what is x? A plus b. What is the value of y? A omega plus b omega square. Z ஓட வேல்யூ பாருங்க. A omega square plus b omega. Now a plus b into multiply term by term. A square into omega square is omega cube plus ab omega plus ab omega power 4 plus b square omega cube, which is a plus b into, just now I told you, இப்பதான் சொன்னேன் நான், omega cube ஓட வேல்யூ என்ன 1. So a square plus ab omega plus ab omega power 4. நல்லா பாருங்க, omega power 4 can be written as omega cube into omega. சரிதானா? What is the value of omega cube? 1. So what is 1 into omega? Omega. So instead of this omega power 4, I am going to write again omega. இங்க பாருங்க, plus omega cube வந்து மறுபடியும் this 1. So a plus b into a square. இது என்ன காமன் ஃபேக்டர் பாருங்க. இது என்ன காமன் ஃபேக்டர்? செக் பண்ணுங்க திருப்பி. a square into omega cube plus ab, you will get omega square, right? Right. கரெக்ட் பண்ணிக்கங்க. a omega into b omega multiply பண்ணா என்ன வரும்? ab. What is omega into omega? Omega square. So now tell me what is the common factor here? ab. வெளியே எடுத்தா நமக்கு என்ன வரும்? omega square plus omega plus b square. Like this we will get. The next step is a plus b into a square plus ab into, can you tell me what is the value of omega square plus omega? 1 plus omega square 0 தானே. So what is omega plus omega square? It is -1. Right, -1 here. So you will get a plus b into a square minus ab plus b square, which is என்ன ஃபார்முலா? a cube plus b cube ஓட ஃபார்முலா. கரெக்ட்டா? a cube plus b cube ஓட ஃபார்முலாவே இதான். Hence the proof. Now next வந்து we have to prove the second part. Second part prove பண்ணலாமா? What is the second part? To prove that x cube plus y cube plus z cube is equal to 3 times a cube plus b cube நம்ம prove பண்ணணும். Okay? First prove பண்றதுக்கு நம்ம we are going to find out the value of x plus y plus z. இது எந்த ப்ராப்ளம் மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம 3.4ல ஒரு சம் போட்டோம். ஞாபகம் இருக்கா? எல்லாரும் டெக்ஸ்ட் புக் எடுங்க ஒரு நிமிஷம் ஃபாஸ்டா. Go to page number 131, exercise 3.4, sum number 3. அதுல ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க. a plus b plus c is equal to 0, then a cube plus b cube plus c cube is equal to 3abc கொடுத்திருப்பாங்க. கரெக்டான்னு பாருங்க. a plus b plus c is equal to 0,
This implies a cube plus b cube plus c cube is equal to 3abc ன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்? I'm going to show that if x plus y plus z is equal to 0, then what is the result? It tells that x cube plus y cube plus z cube is equal to 3 into xyz ன்னு வரும். புரியுதா? பாருங்க, நான் போட போட உங்களுக்கு புரியும். x ஓட வேல்யூ என்ன? a plus b. What is the value of y? a omega plus b omega square. What is the value of z? a omega square plus b omega. இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது a வந்து காமன் ஃபேக்டர் வெளியே எடுங்கப்பா. You will get 1 plus omega plus omega square. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது பாருங்க, b plus b omega square plus b omega இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் காமன் ஃபேக்டர் என்ன? b. வெளியே எடுத்தா என்ன வரும்? 1 plus omega plus omega square. a into 0 plus b into 0, which gives you 0. So, if x plus y plus z is equal to 0, then this implies if a plus b plus c is equal to 0, what is the condition? a cube plus b cube plus c cube is equal to 3abc. அதே மாதிரி abc க்கு பதிலா என்ன லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? xyz. So, x cube plus y cube plus z cube is equal to 3xyz. xyz நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா? from the first part. What is xyz? a cube plus b cube. Substitute here. It is from subdivision 1. Hence the proof. ரெண்டுமே சேர்ந்தா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல, சாரி 6 மார்க்ஸ்ல கேட்பாங்க. டெஃபினட்டா வரும் இந்த சம்ஸ் எல்லாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாரு. Next one is take down sum number 3. What is sum number 3? Prove that if omega cube is equal to 1, first subdivision நீங்க வீட்ல போய் போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளை பண்ணா வரும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா we will clarify that later. Okay, don't worry. Second subdivision. So prove that இந்த क्वेश्चन வந்து மார்ச் 2013ல 3 மார்க்ஸ்ல கேட்டாங்க. இந்த இயர் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்டாங்க. Prove that minus 1 plus I root 3 by 2 the whole power 5 plus minus 1 minus I root 3 by 2 the whole power 5 is equal to minus 1. இதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். cube roots of unity நான் டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. we know that minus 1 plus I root 3 by 2 is what? Omega, and minus 1 minus I root 3 by 2 is nothing but omega square. So what is the left hand side? இது omega, இது omega square. இப்போ நமக்கு என்ன வரும்? omega power 5 plus omega square whole power 5. Omega power 5 plus omega power 10. Omega power 5 எப்படி எழுதலாம்? omega cube into omega square. This can be written as omega power 9 into omega. Tell me what is the value of omega cube? Omega cube is 1. 1 into omega square. Omega cube 1, omega power 9 1 தான். எப்படின்னு கேக்குறீங்களா? omega power 9 வந்து 1 எப்படின்னா omega cube the whole cube. Right? Omega cube, omega cube, omega cube. So omega power 9. What is the value of omega cube? 1. 1 cube பண்ணுங்க 1 தான். So what is 1 into omega square? Omega square plus omega. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 plus omega square is equal to 0. Omega plus omega square is minus 1. That is the right hand side. Hence the proof. Now what is subdivision 3? Subdivision 3 is to show that
to show that 1 by 1 plus 2 omega minus 1 by 1 plus omega plus 1 by 2 plus omega is equal to 0. This is the proof we are going to prove now. Now left hand side implies 1 by 1 plus 2 omega minus 1 by 1 plus omega plus 1 by 2 plus omega is equal to, you have to take the LCM. What is the LCM? 1 plus 2 omega into 1 plus omega into 2 plus omega. இதான் LCM இல்லையா? அப்போ நியூமரேட்டர் நம்ம இங்க என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1 plus omega into 2 plus omega minus இங்க என்ன வரும்? 1 plus 2 omega into 2 plus omega and plus what you will get here? 1 plus 2 omega into 1 plus omega. Now just multiply term by term. What is 1 into 2? 2 plus omega plus 2 omega plus what is omega into omega? Omega square minus of what is 1 into 2? 2 plus omega plus what is 2 omega into 2? 4 omega. Concentrate பண்ணுங்க அப்பதான் புரியும். Plus what is 2 omega into omega? 2 omega square plus again அதே மாதிரி term by term you multiply 1 plus omega plus 2 omega plus 2 omega square the whole divided by what is the denominator? 1 plus 2 omega into 1 plus omega into 2 plus omega. 2 plus what is omega plus 2 omega? 3 omega plus omega square minus 2 plus 2 omega square. What is omega plus 4 omega? 5 omega plus 2 omega square plus 3 omega plus 1 the whole divided by 1 plus 2 omega into 1 plus omega into 2 plus omega. Simplify பண்ணுங்க எல்லாரும். 2 plus 3 omega plus omega square minus 2 minus 2 omega square minus 5 omega plus 2 omega square plus 3 omega plus 1 the whole divided by 1 plus 2 omega into 1 plus omega into 2 plus omega. Now some terms will get cancelled. Minus 2 omega square and plus 2 omega square will get cancelled. Plus 2 and minus 2 also will get cancelled. ஒன்னு அப்படி எழுதுங்க. Then இங்க பாருங்க 3 omega இங்க இருக்கா? நல்லா கவனிப்பா. 3 omega plus 3 omega. What is that? What is 3 omega plus 3 omega? 6 omega. 6 omega minus 5 omega is plus omega. Then we are left over with 1 omega square. Correct? அதை எழுதுங்க. Plus omega square divided by 1 plus 2 omega into 1 plus omega into 2 plus omega. Can you tell me what is the value of the numerator? 1 plus omega square? 0. 0 by 1 plus 2 omega into 1 plus omega into 2 plus omega. That is 0 by any value. It is going to be 0. Hence the proof. All 3 marks உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? So with this we have completed the third chapter, complex number. I will meet you in the next class with the fourth chapter.